உலகத்துல ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வர பிசினஸ். மற்ற நாடுகளை விட இங்க வாய்ப்புகள் அதிகம், பணமும் குறைவு. சட்டத்தை காப்பாற்றணும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், குற்றவாளியை தண்டிக்கணும். இட்ஸ் மதிமாறன்ஸ் இன்ஸ்டிடியூட். நண்பன்னா கட்டி பிடிச்சு கை கொடுக்குவான், எதிரிகளை கட்டி வச்சு உதைப்பான். ஒண்ணு நீங்க சாகணும், இல்ல நான் சாகணும். நீ எப்படி முடியும்? முடியல. டிவி தவிர நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி, பஸ் கண்டக்டர் நமக்குலாம் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி முடியும். நம்மனா யார் வேணா என்ன வேணா ஆகலான்னு. இந்த 7 பேர் வேலை செஞ்சு பில்டிங் பக்கத்துல தான் திருட்டு நடந்திருக்கு. அதனால அந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரணும். உடல் உறுப்புகளுக்காக 7 பேரை மும்பை கடத்தி அதை விற்கிறதுக்கான சதி நடந்தது. உங்க லவ் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? அச்சா பியூட்டிஃபுல் கேர்ள்னே அவ. 5ஆம் வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். அப்பவே அவ அழகா ஊதா கலர் ரிப்பன் கட்டிக்கிட்டு என்ன பார்த்து கியூட்டா டிங்குன்னு கண்ணடிப்பா. எங்கடா அந்த பொண்ணை பிடிச்சே? பிசிக்ஸ் புக் இல்லையா? மா அது ஃபேஸ்புக்மா. நீ உண்மையான போலீஸ்காரனா இருந்தா முதல்ல அப்படி ஒரு கேஸ் புடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. என்ன மாதிரி ஒருத்தனை கம்பி என்ன வைக்கலான்னு கனவு காணக்கூடாது. ஒரு போலீஸ்காரன் ஹையர் ஆபீசர்ட்ட ஏத்து பேச கூடாதுன்னு அவன் சொன்னதை கேட்டு ஒபே பண்ணி பணிஞ்சு போடணும் தெரியாது உனக்கு? நான் முன்னாடி நடக்கிற தப்ப தட்டிங்க, தன்னையே இழக்கிற வரைக்கும் போராடுறதா உண்மையான போலீஸ்காரன். அதிகாரம் முழுசா நம்ம கையில இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட கெட்ட வழியில தான் செய்ய வேண்டியிருக்கும். இதுக்கே டென்ஷன் எப்படி? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம்.